வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே ரெசிபி சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. முருங்கைக்கீரை தொக்கு. எல்லாரும் யோசிப்பீங்க, ஐயோ முருங்கைக்கீரையில் தொக்கு செய்ய முடியுமான்ட்டு. ஆனால் அதுதாங்க நம்ம செய்ய போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் வாங்க. இது சாதத்துக்கு எல்லாம் நல்ல காம்போ இருக்கும். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். நல்லா கடாய் காஞ்சதும் ஆயில் வந்துட்டு நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதும் நம்ம நார்மல் சமைக்கிற ஆயில் நீங்கள் எது வேணுனாலும் போட்டுக்கலாம். ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சதும் கடுகு வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். எப்போவுமே கடுகு பொரிஞ்சோடனே செஞ்சால் தாங்க நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா அது அப்படியே நின்றுடும். நம்மளுக்கு வந்துட்டு நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கும். வெங்காயம் வந்துட்டு நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு மெலிசாக இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வருமோ அதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த தொக்கு வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. தக்காளி வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 தக்காளி வந்து நான் அரைச்சி போட்டிருக்கேன். சின்ன சைஸ் தக்காளி மிக்சியில் அரைச்சிட்டு இதை நல்லா வந்துட்டு அது கூடவே சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா நம்மளுக்கு வந்துட்டு தக்காளி வந்துட்டு வெந்து வரணும். இதுலேயே நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரை எப்படி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் கொஞ்ச நேரத்தில். இப்போ முருங்கைக்கீரை வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி சும்மா நான் வந்துட்டு ஒரு 2 புடி தான் நான் போடுறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கீரை வந்துட்டு போட்டுக்கோங்க. நம்மளுக்கு இது வந்துட்டு கீரையும் தொக்கும் வந்துட்டு சம அளவாக வரும் நம்மளுக்கு. அதை மாதிரி இருக்கிற மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். ஏன்னா நிறைய பசங்க வந்துட்டு கீரையை வந்துட்டு தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தக்காளி தொக்குன்னு மாதிரி நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு தக்காளி தொக்குனா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஸோ அதில் நீங்கள் கீரை போட்டு செஞ்சு கொடுக்கும்போது பசங்க வந்துட்டு சாப்பிடாத பசங்களும் சாப்பிடுவாங்க. மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் தான் 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீரை வந்துட்டு சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்துட்டு வெந்துடும். ஸோ தக்காளி அதனால தான் நம்ம வந்துட்டு அரைச்சி போடுறோம். தக்காளி ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி கரெக்டான ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது. பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு கீரை வந்து வேகணும் இல்லையா? ஸோ அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். எல்லா காரம்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி கூடவோ குறைச்சிவும் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஸ்டவ்லேயே வச்சுருந்துட்டு இப்போ தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கீரை வந்துட்டு ரொம்ப நேரம் வெந்துடக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எப்படி கீரை வேக வைப்பீங்களோ அதே மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இதை பாருங்கள் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிடலாம். இது அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் இந்த தண்ணியே வந்துட்டு நம்மளுக்கு போதுமானது. கீரை வேகிறதுக்காக மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸில் 10 மினிட்ஸ் கரெக்டாக குக்கிங் டைமு. ஸோ அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் சாதத்து கூட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான அல்டிமேட்டான டேஸ்ட் இருக்கும். எல்லா பசங்களும் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. வேண்டான்ட்டே சொல்ல மாட்டாங்க. எல்லோரும் சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சீரகத்தூள் ஃப்ளேவர்லாம் செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு முருங்கைக்கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இதை வந்துட்டு அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். பட் நம்மளுக்கு டைஜஷன் வந்துட்டு இதுவும் லேட் ஆகும் அதுவும் லேட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு
சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம், இல்லைன்னா சாதத்தோடு வச்சு சாப்பிடுங்க. சூப்பரான முருங்கைக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு